கதையின் பெயர் சிங்கத்தின் சாகசம். ஒரு மலை அடிவாரத்தில் பெரிய கம்பீரமான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் காட்டின் அரசனாகவும் மற்ற பல உயிரினங்களின் காவலனாகவும் இருந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் அது காட்டைச் சுற்றி அங்கு நடக்கும் அனைத்தையும் கவனித்து பார்த்து வனவிலங்குகளை பாதுகாத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் சிங்கம் அப்போதுவரை பார்த்திராத ஒரு சிறிய புல்லினை பார்த்தது. அந்த புல்லின் அருகில் ஒரு குதிரைக்குச்சி இருந்தது. சிங்கம் தன் தோழன் யானையிடம், இந்த புல்லுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டது. யானை சிரித்தபடி, அது சாதாரண புல் இல்ல, அதற்கு ஒரு மந்திரம் உண்டு. அதை பிடித்து எதையாவது நினைத்தால் அது நடக்கும் என்றது. இதை கேட்ட சிங்கம் அச்சிறு புல்லை மிகுந்த ஆச்சரியத்தோடு தன் மடியில் எடுத்தது. நான் என்ன நினைக்க வேண்டும் என்று சிந்தித்தது. நீண்ட நேரம் யோசித்தபின் சிங்கம், நான் இங்கு ஒரு நீர்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது. அப்படியே மந்திர புல்லின் சக்தி வந்தது. ஒரு பெரிய நீர்நிலை அங்கு தோன்றியது. அதன் பிறகு காட்டில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக நீர்நிலையை பயன்படுத்தின. சிங்கம் தன் நல்ல செயலுக்கு பெருமைப்பட்டு கொண்டது. இந்த கதையால் நாம் அனைவரும் நம் மனதில் நல்ல எண்ணங்களை கொண்டிருந்தால் நல்ல நிகழ்வுகள் நம்மைச் சூழ்ந்து கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த கதை உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் கதையை தொடர வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். Subscribe my channel and enjoy your day.